நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க சாமி கும்பிடுவோம். பாக்கி எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்க தாங்க எல்லாம் இப்போ கிளம்பிருக்கிறோம். நம்ம சின்ன வாண்டுகள்லாம் ஐஸ்கிரீம் வாங்கணும். சொந்தக்கார யார் வந்திருக்காங்க யாரும் அதான் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்னு பார்க்கணும். நமக்கு பிடிச்ச ஆள் வந்திருக்கிறான்னு பார்க்கணும். யார் யார் சைட் அடிக்கிறான்னு பார்க்கணும். அந்த தங்கன கோயிலில் போய் அதான் இங்கே பாருங்க எந்த கடையில் என்ன விற்கிறீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, யார் எப்படி நீட்டாக கிளம்பியிருக்கா. நாங்கள் அதுதாங்க பக்கம் கிளம்பிட்டோம். இதாங்க தேர் சுற்றி வர்ற பாதை. இதில் தாங்க கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தையே சுற்றி வருங்க. இன்னும் நம்ம கோயில்கிட்ட போல எல்லாம் அவனுக்கு நின்று தேர் பார்ப்பாங்க. சரி வாங்க கோயில்கிட்ட போகலாம். இங்கே பாருங்க ரஞ்சனி நல்லா இருக்கியா? எல்லாம் தேர் பார்க்க அவனை வரான். நாங்கள் இப்போ தாங்க கோயில்கிட்டே போகிறோம். அப்பா இங்கே பா இங்கே பிள்ளையா இங்கிட்டு உங்கப்பாங்க தேர் இழுத்து ஒரு இந்த சைடு போகுங்க, தெரியலைங்க. நம்ம இப்போ தாங்க கோயிலுக்கிட்டே வர்றோம். வாங்கி தாரப்பா. இன்னும் தேருக்கெல்லாம் நாங்கள் இப்போ தாங்க தேர் இழுக்கிறாங்க. 3 தேர் இழுப்பாங்க. இதான் 3ஆவது தேருங்க. முன்ன 2 தேர் போயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாங்க. கோயிலுக்கு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க அதிக பேர் இருக்கிறாங்க. நம்மள மாதிரியே சேனலுக்கு யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. எந்த ஒரு ஐஸ்கிரீம் வகைகளிலும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. பிரேமா பால் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினால் மற்றொரு பால் ஐஸ்கிரீம். நம்ம வந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் தாங்க வந்துட்டேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமா வாங்கிச்சேப்பா? எனக்கு ஐஸ் வேண்டாம், பிரேமா ஐஸ்கிரீம் ஒரு மேங்கோ டூல் ஐஸ் வாங்கினால் ஒரு மேங்கோ டூல் ஐஸ் ஃப்ரீ. பிரேமா ஐஸ்கிரீம் ஒரு கம்பெனில ஐஸ்கிரீம் வாங்கினால் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குள்ளே பொழுதாயிருங்க. அங்கே பாருங்க. பிரேமா ஐஸ் கம்பெனியின் நேரடி விற்பனைங்க பிரேமா ஐஸ்கிரீம். எந்த ஒரு ஐஸ்கிரீம் வகைகளிலும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. பிரேமா ஐஸ்கிரீம் ஒரு எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு
இங்கே பாருங்க, திருவிழா வந்தாலே யாரோட தள்ள முடியும் அதிகமாக கிடக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்க, எங்களுக்கு பொறாமையாக இருக்குது. நறுக்கலாமான்னு பார்ப்போம். சாப்பிடுங்கம்மா. இந்த ரெண்டு ஒரு காலத்துல எங்களுக்கு அப்படி தாங்க கிடந்துச்சு. இப்போ கொட்டினோடனே அடுத்த ஓட்ட முடியாது பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கு. இப்படி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க. வராங்க ஐஸ் சாப்பிட்றத பற்றி நாங்கள் இங்க பாருங்க பொண்ணுங்களாம் எப்படி போகுதுன்னு. யாரா அந்த மாதிரி சைட் அடிச்சுக்கிறீங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் 2-3 பொண்ணு இருக்கா, அங்கிட்ட பசங்க இருக்கிறாங்க. எப்படி பசங்க சைட் அடிக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் சைட் அடிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோல எப்பவே ஒருத்தவங்க இருப்பா இங்க வந்து நிக்கிறத நம்ம எதிர்பார்க்காம அவங்க வந்துடுறாங்க. எல்லா வீடியோல இருப்பாங்க. கிராம பொதுமக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். இன்றைய தினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு மீன் வியாபார சங்கத்தால் நடத்தப்படும் 45ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக இன்று இரவு 7 மணி செல்லாப்புகள் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பாருங்க முதல்ல நம்ம வரையில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போ பாருங்க கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்தளவுக்கு இப்போ தேர் வருங்க. எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன். தேர் இழுத்து வராங்க. முதல்ல வர்றது பேச்சியம்மன், 2வது பிள்ளையார், 3வது தாங்க மகமாய் மாரியம்மன், முத்து மாரியம்மன். இதில் தேர் இழுத்ததும் 1 மாதத்துக்கு முன்னாடியே இதில் விவசாயம் பண்ண மாட்டாங்க. இது சுற்றி வர்றதுனால இங்கே பாருங்கள்.
பேச்சியம்மன் தேர் வந்து எல்லாம் சேமாக பொண்ணுங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லாரும் எல்லாம் நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. ஒரு தேர்க்கே இன்னும் நம்ம 2 தேர் பின்னாடி வருதுங்க. பாருங்க சரியான கூட்டம்ங்க. இதே மாதிரி அவனைக்கவனே இருக்குதுங்க. கூட்டம் அவனைக்கவனே நிற்பாங்க. இன்னமும் தேர் வரல. ஒரு தேர் தாங்க வந்திருக்கு. பேச்சியம்மனுக்கே இவ்வளோ கூட்டம். இன்னும் மற்ற தேர் பின்னாடி 2 தேர் இழுத்து வராங்க. செம்ம கூட்டமாக இருக்குங்க. கண்ணு கட்டினதுக்கு கூட்டம் தாங்க. அதிகமாகிடுச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்.